Assalamualaikum and hello everyone. I'm Hajara from Milangi Samil. நாம இன்னைக்கு இஃப்தார் டைம் குடிக்க நல்ல சில் அண்ட் கூல் ட்ரிங்க்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். இது பண்ணதுக்காக வேண்டிய அரை கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நாங்கள் இப்போ தான் வாஷ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ நாங்கள் ஸ்டவ்வில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்க வேணும். இப்போ தண்ணி கொதித்தது நாங்கள் வாஷ் பண்ணி எடுத்த ஜவ்வரிசி இதோட சேர்த்துக்கொள்ள வேணும். இந்த சோவரிசி குயிக்காக வெந்து வர 2-3 கொதி வந்ததுமே நாங்கள் ஸ்டவ்லேருந்து எடுத்துக்கொள்ளவும் வேணும். அதே நேரம் இப்போ பாருங்கள் 2-3 கொதியிலே சோவரிசியும் வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜஸ்லேயே நாங்கள் எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ நாங்கள் இதை வடிகட்டி எடுத்துக்கொள்ளும். இது போல் வடிகட்டி எடுத்த சோவரிசை ஒரு பவுலில் அரை கப் தண்ணி சேர்த்து இதை சேர்த்துக்கோங்க. அண்ட் இப்போ ஒரு பொட்டன் எடுத்துக்கோங்க. அதில் நாங்கள் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணக்கூடாது. பசும்பால் நான் இப்போ இதோட சேர்த்துக்கொள்கிறேன். பசும்பால் இல்லைன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ் மில்க் கூட சேர்த்துக்கொள்ள மேலும் அரை பாட்டில் தான் சேர்த்துக்கொண்டேன். இதோட மில்க் பவுடர் அரை கப் இதையும் சேர்த்துக்கோங்க. மில்க் பவுடருக்கு பதில் உங்களுக்கு கண்டன்ஸ் மில்க் கூட சேர்த்துக்கொள்ளையிலும் அதுவும் அரை கப். இதெல்லாம் சேர்த்துனதுக்கு அப்புறமா நாங்கள் இதை மில்க் பவுடர் நல்லா பாலோட நல்லா கரைச்சி எடுத்துக்கொள்ளணும், கட்டிகள் இல்லாமல். இப்போ நாங்கள் இதோட அரை கப் சீனி சேர்த்துக்கொள்ள வேணும். இப்போ மொத்தமாக எல்லாம் நல்லா கரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா நாங்கள் இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கொள்ள வேணும். அதே நேரம் மிதமான தீயிலையும் இருக்கவும் வேணும். பாலை இப்போ ஸ்டவ்வில் நாங்கள் வச்சதும் இது மாதிரி ஸ்பூனை விட்டு 2-3 தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாலை. இப்போ பாருங்கள் பால் கொதிச்சு கொண்டு வரும் பொழுது நாங்கள் எகெயின் ஸ்பூனை விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளவும் வேணும். பாலை நாங்கள் இடையே நடுவில் மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்க வேணும், இல்லைன்னா கொதித்து கீழே பாலெல்லாம் விழும். இப்போ பாருங்கள் நல்லா பால் கொதித்து வரும் பொழுது நாங்கள் இப்போ ஸ்டவ்லேருந்து எடுத்துக்கொள்ள வேணும். நான் இப்போ இதோட வெண்ணிலா ஃப்ளேவர் சேர்த்துக்கொள்கிறேன். இது வட்டலாப்பத்துக்கெல்லாம் சேர்த்துதான் ஃப்ளேவர் இதால் இந்த பொட்டில்டே ஒரு மூடி சேர்த்துக்கொள்ளவும் வேணும். இது சேர்த்துறதால் எங்களுக்கு நல்ல வாசமாகவும் இருக்கும் அண்ட் அதே நேரம் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நான் இதை சேர்த்துனதுக்கு அப்புறமா நல்லா இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட நான் அடுத்ததாக ரோஸ் எசன்ஸ் இல்லாட்டி ரோஸ் ஃப்ளேவர்னு சொல்கிறேன். இதை எடுத்திருக்கேன். இதால் 2 ட்ராப்ஸ் தான் சேர்த்துக்கொள்ள, நிறைய சேர்க்கிறதில்ல. இதை சேர்த்து எகைன் நாங்கள் நல்லா கலந்து விட்டு இது நல்லா சூடாக இருக்குது. நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வைக்க வேணும். இப்போ நான் இதோட பாதம், பிஸ்தா, கேஷ்யூ அண்ட் ஆப்பிள், ஆரேஞ்ச், பனானா, கிரேப்ஸ் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கொள்ள இயலும். ஒரு பவுலில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க, அரை கப். இதோட நாங்கள் சப்ஜா சீட் அண்ட் இல்லாட்டி கசகசா இப்போ இது 1 டேபிள் ஸ்பூன் நான் இதோட சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த பால் நல்லா கூலாகி நல்லா சில்லுன்னு இருக்குது. நாங்கள் இப்போ இதோட கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கொள்ள வேண்டும். நான் இதோட ஆப்பிள் 1 அண்ட் பனானா 1, ஆரேஞ்ச் 1 எடுத்திருக்கேன். கிரேப்ஸ் 10 மொத்தம் இதுதான் நான் எடுத்திருக்கேன் ஃப்ரூட்ஸ் எல்லாம். இதோடு நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸையும் சேர்த்துக்கொள்ள வேணும். குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் நட்ஸுகளை. இதோட ஜவ்வரிசியை சேர்த்துக்கொள்ள வேணும். சேர்த்து நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இதோட நாங்கள் இப்போ ஊற வச்சுருந்த சப்ஜா சீடையும் சேர்த்துக்கொள்ள வேணும், கசகசா. அண்ட் இப்போ இதை நாங்கள் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டு சேர்த்துக்கோங்க, மொத்தமாக சேர்க்காமல். இப்போ எங்களோட ட்ரிங்க்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இன்னும் எங்கள் ட்ரிங்க்ஸ் நல்லா சில்லண்டு இருக்கணுன்றதுக்காக வேண்டி நான் இன்னும் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கொள்ள. இதோட தாராளமாக 5 பேருக்கு இந்த ட்ரிங்க்ஸ் குடிக்க இயலும். இப்போ ஐஸ் க்யூப் சேர்த்து இன்னும் நல்லா சில்லண்டு இருக்கும். இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணதுக்காக வேண்டி இந்த ஃப்ரூட்ஸ் மட்டுமல்ல சேர்த்துக்கலையில் நிறைய உங்களுக்கு விருப்பமான ஃப்ரூட்ஸ் கூட சேர்த்துக்கொள்ளவும் இயலும். ரொம்பவுமே டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான அண்ட் குயிக்காக பண்ணி எடுத்துக்கொள்ளமான ட்ரிங்க்ஸ். நீங்களும் இந்த இஃப்தார் டைமுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டும் பண்ணுங்கள். அண்ட் இப்போ தான் என் சேனலை பார்க்குறேன்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.